எகிப்துன்ற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வருது பிரமிட்ஸ். இந்த பிரமிட்ஸை சுற்றி நிறைய மர்மங்கள் இருக்கு. இந்த பிரமிட்டை கட்டினது யாரு, ஏலியன்ஸா ஹியூமன்ஸான்னு சொல்லி பெரிய ஒரு டிபேட்டே இன்று மட்டும் ஓடிக்கொண்டிருக்கு. இதுல அடுத்தபடியா எல்லாரும் சொல்றாங்க இந்த எகிப்துல இருக்கிற பிரமிட்டை கட்டும்போது யூஸ் பண்ணப்பட்ட ஒர்க்கர்ஸ் எல்லாம் அடிமைகள். அது பொய்யின்று எகிப்திட அரசாங்கமே நிரூபிச்சிட்டு இருக்கு. சில பல ஹாலிவுட் படங்கள் எகிப்துல தடை செய்யப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட தவறான இன்ஃபர்மேஷனை அந்த படத்துல சொன்னதால. அது மட்டும் இல்லாம இந்த எகிப்தை சுத்தி நிறைய எலும்புக்கூடுகள், அதாவது மம்மிகள் கண்டுபிடிக்கும். அவங்க அடிமையா வேலை செஞ்சதுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லாம. சோ இந்த எகிப்தை கட்டினது அடிமைகளா இல்ல ஏலியன்ஸ்? இதை பத்தின ஒரு சில உண்மைகளை இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க முழுசா பார்த்து. எகிப்தில் இருக்கிற ஹெய்த் எல் குரா என்ற இடத்துல ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வரும்போது அவங்க ஒரு சில எலும்பு கூடுகளை கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒன்று ரெண்டு இல்லாம குவியலா கிடைக்குது. ஆடு மாடு இதுகளெல்லாம் வெட்டி சாப்பிட்டு அது எச்ச எலும்புகள் எப்படி இருக்குமோ அதெல்லாம் குவியலா கண்டுபிடிக்கிறாங்க. அதை சுத்தி நிறைய மம்மிஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மம்மிஸோடு சேர்ந்து குட்டி குட்டி ஜாரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஜாருக்குள்ள மனிதர்களுடைய உடல் பாகங்கள் வச்சிருக்காங்க. அதை எகிப்திட ஒரு நம்பிக்கையின்படி இறந்தவர்கள் இறந்த பிறகு மறு வாழ்க்கைக்கு போக அவங்களுக்கு அந்த உடல் பாகங்கள் தேவைப்படும்ன்றதுக்காகத்தான் அவங்களோட சேர்த்து அந்த உடல் பாகங்களை இவங்க புதைப்பாங்க மம்மிஃபை பண்ணி. எகிப்தின் நம்பிக்கையின்படி அடிமைகளா இருக்கிறவங்க மறுஜென்மம் கிடையாது. இப்படி புதைக்கப்பட்ட மனிதர்களுக்கு பக்கத்துல இப்படி குட்டி குட்டி ஜார்கள் கிடைக்குதுன்றதால புதைக்கப்பட்டதெல்லாம் அடிமைகள் இல்ல என்ற ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. அடிமைகளுக்கு மறுவாழ்வுன்றது இல்ல. அதனால என்ன செய்வாங்கடா, அடிமைகளை இப்படி மம்மிஃபை பண்ணி அவங்களோட உடல் பாகங்கள்லாம் சேர்த்து வச்சு புதைக்க மாட்டாங்க. கால்நடைகளோட எலும்புக்கூடுலாம் கண்டெடுத்த இடம் இந்த பிரமிட் கட்டப்பட்ட இடத்தை சுத்தியே இருந்திருக்கு. இவங்க அடிமைகள் இல்லாட்டி இவங்க எல்லாம் ஜார் என்று சொல்லி ஒரு கேள்வி எல்லாரும் மனதிலையும் வருது. இந்த கேள்வி இவங்க மனதில் எழும்பும் போது இவங்க எல்லாம் செய்றாங்க, ஆதாரங்களையும் பழைய என்ஜின் புத்தகங்களையும் படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. பக்கத்துல ஒரு குகை இருக்கிறதுக்கான ஆதாரம் கிடைக்குது. இந்த க்ளூவை வச்சு இவங்க இந்த குகையை தேடி போகிறப்போ இவங்களுக்கு அந்த குகை கண்ணுக்கு தென்படுது. அந்த குகைக்குள்ள கிட்டத்தட்ட 1000 இருந்து 2000 மனிதர்கள் தங்க முடியும். இந்த குகை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்த குகை மனிதர்கள் ஓய்வெடுப்பதற்கான ஒரு இடமா தென்பற்று. இந்த மனிதர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இவங்க மத்தியில எழும்புது. குகையை பாவிச்ச மனிதர்கள் அடிமைகளா இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன சொன்னா அடிமைகளுக்கு ஓய்வுன்றதே கொடுக்க மாட்டாங்க. அவங்க சாகு மட்டும் வேலை செஞ்சுட்டு அவங்களை கொண்டுட்டா அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அதுதான் எகிப்தின் அண்டைய கால வழக்கமா இருந்து வந்தது. இப்படி இந்த மனிதர்களை பத்தின க்ளூவை இவங்க தேடி தேடி போறப்போதான் இது ஒரு இடத்துல நிக்குது. அந்த இடம் பிரமிட். இந்த பிரமிட்ல நிக்கிறப்போ 4000 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க போகணும். கேட்டீங்களா, அப்பதான் கீசா பிரமிட் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற தருணம். அந்த மாபெரும் பிரமிட்டை கட்டுறதுக்கு நிறைய மனிதர்களோட உழைப்பு தேவைப்பட்டிருக்கு. ஹார்ட் ஒர்க்கர், அதாவது கடினமாக வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் தேவைப்பட்டிருப்பாங்க. அடிமைகளை வைத்து இவங்களால வேலை செய்திருக்க முடியாது. அங்க கீசா பிரமிட்ல இருக்கிற ஒவ்வொரு பாறைகளோட வெயிட்டுமே டன் கணக்குல இருக்கு. அன்றைய எகிப்து ஆண்டவர்கள் என்ன செய்யறாங்கடா, எல்லா பக்கத்திலையும் இருந்து கடினமாக உழைக்கக்கூடிய மனிதர்களை லட்சக்கணக்கில் கூட்டிட்டு வராங்க. இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரப்பட்டவர்கள் அனைவரும் எப்படிப்பட்டவர்கள் கேட்டீங்கன்னா, எகிப்து ஆள்ற அரசன், அந்த அரசனுக்கு கீழே இருக்கிற பேரோஸ் அவங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மனிதர்களாகவும் தான் இருந்திருப்பாங்க. அந்த அரசனோ பேரோவோ என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு இருந்திருப்பாங்க அந்த மனிதர், அங்க கூட்டிட்டு வரப்பட்ட மனிதர்கள். இந்த கீசா பிரமிட்டை கட்ட சொன்ன மன்னன் பேரோஸுக்கும் இந்த ஒர்க்கர்ஸுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். இதுவரைக்கும் இந்த உலகத்திலேயே கட்டப்படாத அளவுக்கு இந்த பிரமிட் பிரம்மாண்டமா இருக்கணும். இதுவரைக்கும் சொன்னது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதுக்கு முதல் பிரமிட்டுகளை கட்டி இருக்கிறாங்களா? எஸ், இதுக்கு முதல் வித்தியாசமான ஷேப்புகள்ல எல்லா இடத்திலையுமே பிரமிட்டுகள் இருந்திருக்கு. பிரமிட் என்றாலே எல்லாருக்குமே உடனே ஞாபகம் வர எகிப்தான். எகிப்துல மட்டும்தான் பிரமிட் இருக்கின்ற ஒரு மித் இருக்கு. சில பல மனிதர்களுக்கு தெரியாமையும் இருக்கு. வேற இடங்கள்லயும் இந்த பிரமிட்டுகள் இருக்கின்றது. இந்த மித்தை உடைக்கிற விதமா அந்த காலத்துல மாயன்கள் கட்டி இருக்கிறாங்க பிரமிட். அவங்களோட பிரமிட் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அடுத்ததா இன்கா இனம் சொல்லி ஒரு இனம் வாழ்ந்தாங்க பெரு என்ற நாட்டுல. அந்த இடத்துலயும் இந்த பிரமிட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ரப்பானு அறியப்படுற ஈஸ்டர் தீவு இருக்கு பாருங்க, அங்கேயும் பிரமிட்டுகள் இருக்கு. கடற்கரை ஓரமா நிறைய சிலைகள், பிரம்மாண்டமான சிலைகள் மனித முகத்தோட அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த தீவிலையும் பிரமிட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அங்கோவாட் கோயில் இருக்கு தெரியுமா, அங்கேயும் சில பிரமிட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, இந்த உலகம் முழுவதுமா நிறைய விதமான வித்தியாசமான பிரமிட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பிரமிட்டுகள் இந்த எகிப்தில 4வது ராஜ வம்சத்தில் மட்டும் கட்டப்பட்டது கிடையாது. அதற்கு முந்தைய காலத்திலும் கட்டப்பட்டுள்ளது, அதற்கு இந்திய காலத்திலும் பிரமிட்டுகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த கீசா பிரமிட்டுக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க 4 முகம் இருக்கு. இல்ல, அதுக்கு மொத்தமா 8 முகம் இருக்கு. அது வானத்தில இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்த கீசா பிரமிட்டை கட்டின மனுஷங்க அடிமைகளா இருந்திருக்க மாட்டாங்கன்றதுக்கான ஆதாரங்கள் நிறைய கண்டுபிடிச்சாங்க. அதுல ஒரு உதாரணம் சாப்பாடு, அவங்களுக்கு போடப்பட்ட சாப்பாடு. ஒவ்வொரு நாளும் 25 இருந்து 30 மாடுகளும் 30 இருந்து 50 ஆடுகளும் இங்க வெட்டப்பட்டிருக்கு. இவங்களுக்கு சாப்பாடு போடுவதற்காக மட்டும். அப்படி சமைத்து இவங்களுக்கு விருந்து வச்சு, ஒரு அடிமையா இருந்தா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விருந்து உபசாரம் கிடைக்காது. ஏண்டா அடிமைகளுக்கு அவங்களோட வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தான் அடிமைகள், என்னன்னா அவங்க வேலை செய்யணும், சாகணும். அவங்களுக்கு சாப்பாடோ அவங்களோட ஹெல்த்தையோ எதை பற்றியுமே எந்த ஒரு அரசரோ எந்த ஒரு அரசாங்கமோ யோசிச்சது கூட இல்ல. ஆனா இப்படிப்பட்ட ஒர்க்கர்ஸுக்கு ஏண்டா இவங்க அல்ல டன் உடைய கற்களை தூக்குறவனும் இழுக்கணும் என்றதுக்காக இவங்களுக்கு மிகவும் உடல் வலிமை கொடுக்கக்கூடிய சாப்பாடுகளை இந்த அரசர் இங்க வேலை செய்யற மனிதர்களுக்கு அளித்து வந்தார். அதற்கான ஆதாரங்கள் தான் இவங்க நோண்டி எடுக்கும் போது குவியலா ஆடு மாடுகளுடைய எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அது ஒரு ஆதாரம். இங்க வேலை செஞ்ச பல லட்சம் மனிதர்கள்
குகைக்குள்ளேயும் குரூப்பா இருந்திருக்காங்க. வேலை செய்த மனிதர்கள் தங்களோட இனக்குழுவை வச்சு அவங்க ஒன்றா சேர்ந்து உறங்கி இருக்காங்க. 1000 மனிதர்கள் உறங்கியதாக சொன்ன அந்த குகையில தாங்க யார் தங்களோட இனம் என்னன்னு சொல்லி பேரையும் எழுதி இருக்காங்க. தாங்க இந்த குரூப் தான். இப்படி குரூப்பா வசிக்கிற மனிதர்கள் வந்து கண்டிப்பா அடிமைகளாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அடுத்த ஆதாரத்தையும் சொல்றாங்க. அங்க இருந்த ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒவ்வொரு விதமான டாஸ்க் கொடுத்திருக்காங்க. அதாவது எந்த இடத்துல இருந்து எந்த வகையான கற்களை எந்த குரூப் வந்து எடுத்துட்டு வரணும்னு சொல்லி பிரித்து கொடுத்திருக்காங்க. இந்த கீசா பிரமிட்டுக்கான கற்கள் எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, கீசா பிரமிட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற அஸ்வான் என்ற ஒரு இடத்துல இருந்து அந்த சுண்ணாம்பு கற்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வரப்பட்டுள்ளது. சுண்ணாம்பு கற்கள் எடுக்கப்பட்டு நைல் நதி வழியாக இவங்க கீசா பிரமிட்டை நோக்கி கொண்டு வந்திருக்காங்க. அந்த அஸ்வான் என்ற கல்குவாரியிலிருந்து நைல் நதி வழியாக எத்தனை லட்சம் கற்கள் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான கற்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. சாதாரண கல்லுத்தானே அதை ஈஸியா கொண்டு வந்திருப்பாங்கன்னு யாருமே நினைச்சிருக்காங்க. கீசா பிரமிட் வெயிட், அந்த மிகப்பெரிய பிரமிட் வெயிட் வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் டன்ஸ். ஒரு டன் வந்து 1000 கிலோ அப்படின்னா 50 லட்சம் டன் வந்து எத்தனை கிலோவா இருக்குன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கே விட தெரியும். 50 லட்சம் டன்னுல ஒரு பிரமிட் கட்டப்படுகிறது. அந்த பிரமிட்டோட அடிப்பாகம் வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ், 10 ஃபுட்பால் கிரவுண்டையும் அடுக்கி வச்சா எந்த அளவு அகலம் இருக்குமோ எந்த அளவு நீளம் இருக்குமோ அந்த சைஸ் தான் இந்த கீசா பிரமிட் அடிப்பாகம். அதோட மேற்பகுதி டாப் வியூ எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ் இருக்கு. அந்த அளவு பிரம்மாண்டமானதுதான் இந்த கீசா பிரமிட். 50 லட்சம் டன், 20 லட்சம் கற்கள், இதை இவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்றது இன்று மட்டும் பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இழுத்துட்டு வந்தாங்கன்றாங்க. சில பேர் சொல்றாங்க ஒரு வாய்க்கால் வழியா தூக்கி போட்டு அதுக்கு கீழே காத்து நிரம்பிய பைகளை கட்டி அதை மிதக்க வச்சு கொண்டு வந்து சொல்றாங்க. எப்படி இவங்க கொண்டு வந்திருந்தாலும் இந்த ஆராய்ச்சியாளர்களோட கணிப்பின்படி ஒவ்வொரு 2.25 மணி நேரத்துக்கும் ஒரு கல் வந்து இந்த பிரமிட்ல கட்டி இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் இவங்க சொல்ற 20 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பிரமிட்டை கட்டி முடிச்சிருக்க முடியும். பல லட்சம் மனிதர்கள் இதுல வேலை செஞ்சிருப்பாங்க, பல மிருகங்களை வச்சு வேலை செஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் விடுங்க. 20 வருஷத்துக்குள்ள இப்படி பிரம்மாண்டமான பிரமிட்டை கட்டணும்டா ஒவ்வொரு 2.25 மணி நேரத்துக்கும் ஒரு கல்லை வந்து இந்த பிரமிட்டுக்கு மேல வச்சிருக்கணும். இதை எப்படி செஞ்சாங்க? பல மனிதர்களை பல இடங்கள்ல இருந்து கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் நாங்க முதல் பார்த்தோம். இந்த அஸ்வான் குவாரியில வந்து இவங்களுக்கு வேற மாதிரியான ஆதாரங்கள் கிடைத்தான்னு பாத்தீங்கன்னா, ஆமா, அங்க இருந்தும் இவங்களுக்கு ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. அபு சிம்பிள் சொல்லி ஒரு கோயில் இருக்கு. அந்த அபு சிம்பிள் கோயில் வந்து அஸ்வான் அணைக்கட்டுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஒரு பண்டைய காலத்துல கட்டியிருப்பாங்க அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. அணையில வந்து தண்ணி கூடுதலா இருக்கிறதால இந்த கோயிலுக்கு ஆபத்துகள் வரலாம்னு சொல்லி எகிப்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, இந்த கோயிலை வந்து இடமாற்றணும்ன்றதுக்காக அங்க இருக்கிற கற்களை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அங்கால வைக்கணும்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்குது இப்ப இருக்கிற எகிப்து அரசாங்கம். இப்ப இருக்கிற அத்தனை நவீன டெக்னாலஜியால கிரேன்ஸ், புல்டோசர் அப்படி இப்படின்னு பாரம் தூக்குற கருவிகள் அனைத்தையுமே கொண்டு வராங்க இந்த கோவிலை நகர்த்தி கொண்டு போய் வைக்கிறதுக்காக. ஒவ்வொரு கல்லா எடுத்துக்கிட்டே போறாங்க. அப்படியே எடுத்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருடங்கள் பிடித்திருக்கு அங்க இருக்கிற கல்லையும் எடுத்துக்கொண்டே வைக்கிறதுக்கு. இப்படி இந்த 5 வருடத்துல இவங்க எடுத்த கற்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் 2500 கற்கள். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 7 வருடங்கள் இவங்களுக்கு பிடிக்குது மொத்தமா அந்த கோயிலை தூக்கி கொண்டே வைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல. அதுவும் நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 12 வருஷம் பிடிச்சிருக்கு இவங்களுக்கு இந்த ஒரு சின்ன கோவிலை கல்லா எடுத்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல. இப்ப இருக்கிற நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இந்த கோயில்ல இருந்து ஒரு 10,000 கற்களை எடுத்துக்கொண்டே இன்னொரு இடத்துல வச்சு அந்த ஸ்ட்ரக்சரை மறுபடியும் பில்ட் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு எடுத்த வருடங்கள் வந்து 12 வருஷம். 12 வருஷத்துல 10,000 கற்களை மட்டும்தான் நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி இவங்க கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா இந்த கீசா பிரமிட் கட்டுறதுக்கு 20 லட்சம் கற்களுக்கும் மேலாக பாவிக்கப்பட்டிருக்கு. 20 வருஷம் தான் எடுத்திருக்கு. அதை எப்படி இவங்க நகர்த்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் பெரிய கேள்வியே இன்று மட்டும் நிகழ்ந்து ஒன்று. ஒரு கல்லோட சைஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க படத்துல பாக்குற மாதிரி ஒரு மனிதர் அதுல நிக்கிறார் பாருங்க. அவரையும் அந்த கல்லையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உலகம் அந்த கல் எவ்வளவு பெரிய கல். ஒவ்வொரு கல்லும் கிட்டத்தட்ட 2 கார்கள் 3 கார்கள் வெயிட் இருக்குமா. கிட்டத்தட்ட 4-5 டன்னுக்கு மேல இருக்கும் ஒரு கல்லுண்ட வெயிட். அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கீசா பிரமிட்டுக்கு உள்ள வந்து கிரனைட் கற்களால் ஆன ஒரு அறை இருக்கு. அந்த அறையில இருக்கிற ஒவ்வொரு கல்லுண்ட வெயிட்டும் கிட்டத்தட்ட 12 இருந்து 15 டன் வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான வெயிட் உள்ள கல்லை இவங்க எப்படி கொண்டே உள்ள வச்சிருப்பாங்கன்றது இன்று மட்டும் கேள்வியாவே இருக்கு. 12 டன், 50 லட்சம் டன், 20 லட்சம் கற்கள், நதி இப்படி எல்லாம் கேட்கும்போது மனிதர்கள் செஞ்சிருப்பாங்களான்றதுக்கான சாத்தியக்கூறுகள் பெருக்கிற டெக்னாலஜியை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க போனா, இவங்க சொல்ற வருஷத்தோடையும் கம்பேர் பண்ணி பார்க்க போனா மிகவும் குறைவு. எல்லாருமே சொல்லுவாங்க இதை ஏலியன் தான் கட்டிச்சு, ஏலியன் தான் பிரமிட்டை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த அஸ்வான் குவாரி வந்து ஒரு மர்மம் நிறைந்த பகுதியாவே இன்று மட்டும் இருக்கு. அந்த அஸ்வான் குவாரிக்குள்ள கண்டுபிடிக்கப்படாத நிறைய மர்மங்கள் இன்று மட்டும் உறங்கி கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அஸ்வான் குவாரியில வந்து ஒரு பெரிய தூணை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தூண் வந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட தூண், மிகவும் பிரம்மாண்டமான தூண். அந்த தூணை இவங்க எப்படி செதுக்கி இருப்பாங்கன்னு சொல்லி இன்று மட்டும் ஆராய்ச்சியாளர்கள் மண்டையை பிச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு தெரிகிறாங்க, எப்படி செஞ்சுன்னு தெரியாம. அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு கேள்வி வருது. மலைகள்ல இருக்கிற கற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. இவங்க இந்த கற்களை எப்படி இப்படி சதுர வடிவில ஷேப்பா எடுத்தாங்க, இதை வெட்டுறதுக்கு என்ன வகையான உபகரணங்களை பாவித்தாங்க, இதெல்லாமே ஒரு பெரிய கேள்வியாவே இன்று மட்டும் இருந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரமிட்ன்றது உள்ள ஒரு ஸ்ட்ரக்சரையும் வச்சு தான் கட்டியிருக்காங்க. அதாவது உள்ளுக்கு அறைகள், கிரானைட் கற்களாலான அறை இருக்கு. அந்த அறையில காத்து கூடி புக முடியாத அளவுக்கு வந்து அந்த கிரானைட் கற்கள்
கற்களை ஒன்றின் மேல் ஒன்றா அடுக்கி வச்சிருக்காங்க மிரர் இமேஜ் வழியா. அந்த ஒவ்வொரு கிரனைட் கல்லோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 15 இருந்து 70 டன் வெயிட் இருக்குன்றாங்க. ஒரு மிக பாரமான ஒரு பருள அவ்வளவு நுணுக்கமா அவ்வளவு நேர்த்தியா எப்படி எடுத்து வச்சாங்கன்றது இன்று மட்டும் ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப நீங்க ஸ்கேல கொண்டு உள்ள அளந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இன்ச் கூடி மாறாம அளவு சரியா இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி மிரர் இமேஜ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நேர்த்தியாகும் இவ்வளவு பிரம்மாண்டமான கற்களை அடுக்கி அடுக்கி உலகத்திலேயே மிகவும் உயரமான பிரமிட்டை கட்டின இவங்களோட டெக்னாலஜி இப்படி மறைந்து போனது. எங்க போனது இவங்களோட டெக்னாலஜி, என்ன நடந்தது, இதெல்லாமே ஒரு கேள்விக்குறியாவே வந்து நிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பிரமிட்டுகள் வந்து நட்சத்திரங்கள் கூடயும் சம்பந்தப்படுது. ஒரு சில நட்சத்திரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரமிட் இந்த கீசா பிரமிட்டுக்கு மேலேயும் சரி நேராக வச்சு கட்டியிருப்பாங்க. இங்க இன்னொரு விஷயமும் உள்ளுக்கு வருது, வானவியல், அதாவது ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்ப சொல்ல போனா அந்த டெக்னாலஜியும் தெரிந்த ஒரு மனிதர்கள் கட்டுமான பணியில ஈடுபட்டு இருக்கலாம்னு சொல்லி அடுத்த கேள்வியும் வருது. அப்படின்னா இந்த ஹிஸ்டரியினுடைய தந்தை ஹெரடோட்டஸ் என்றவர் வந்து சொன்னது பொய்யா? அவர் சொன்னது வந்து இந்த எகிப்து பிரமிட்டை வந்து அடிமைகள் தான் கட்டினாங்கன்னு சொல்றது பொய்யா? பல நேரங்களிலும் இந்த ஹெரடோட்டஸ் என்பவர் வந்து பொய்களின் தந்தை என்று அறியப்பட்டு வந்திருக்கிறார். அவர் சொல்றதெல்லாம் பொய்ன்றதுக்கான ஆதாரங்களும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. 2014 ஆண்டு எக்ஸோடஸ் தி கோட்ஸ் அண்ட் கிங்ஸ் சொல்லி ஒரு ஹாலிவுட் படம் வந்து ரிலீஸ் ஆக தயாராக இருக்கு. ஆனா இதை எகிப்துல வந்து பேன் பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற தகவல்கள் சிலவை பொய் என்றதால. 1998 ஆண்டு ட்ரீம் ஹவுஸ் பிரின்ஸ் ஆஃப் எகிப்துன்னு சொல்லி ஒரு அனிமேட்டட் மூவியை வந்து இதே எகிப்து பேன் பண்ணது. ஏன்னு கேட்டா அதுலயும் பொய்கள் நிரம்பி வழின்னு சொல்லி இந்த எகிப்து அரசாங்கம் அந்த படத்தையும் தடை செய்யறாங்க. இதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லா படங்கள்லையும் இந்த ஹிஸ்டரியோட தந்தையும் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எகிப்துல இருக்கிற பிரமிட்டை கட்டினது அடிமைகள். சோ அந்த ஒரு மித்தில இருந்து வெளியே வரணும். அதாவது எகிப்துல இந்த பிரமிட்டை கட்டின மனிதர்கள் வந்து அடிமைகள் இல்லை என்றது தான் இந்த எகிப்து அரசாங்கம் என்று மட்டும் சொல்லிட்டு வருது. அதற்கான ஆதாரங்களையும் அவங்க முன் வச்சுட்டு வராங்க. எகிப்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரமிட்டை கட்டினது வெல் எக்ஸ்பர்ட், அதாவது மிகப்பெரிய வல்லுநர்களும் திறமைசாலிகளும் தான் அவங்க சொல்லிட்டு வராங்க. இன்னொரு ஒரு ஃபனியான டிபேட்டும் போய் கொண்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரமிட்டை கட்டினது வந்து யூதர்கள் என்று சொல்லிட்டு வராங்க. ஆனா யூதர்கள் வாழ்ந்தது எந்த காலத்துல, இந்த பிரமிட்டுகள் கட்டப்பட்டது எந்த காலத்துல? சோ இதற்கான விடையை நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிரமிட்டை கட்டினது யூதர்களா இல்ல எகிப்திய வல்லுநர்களாண்டு? இந்த பிரமிட்டுகள் கட்டப்படுவதெல்லாம் நிறுத்தப்பட்ட காலம் 4வது ராஜவம்சம் வாழ்ந்த காலகட்டங்களிலேயே இந்த எகிப்தில் இருக்கிற பிரமிட்டுகள் கட்டப்படுவது நிறுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு எல்லாம் பாத்தீங்கன்னா குகைகள் தான் இருந்த அந்த குகைகளுக்குள்ளதான் இந்த ராஜவம்சத்தில் இருக்கிற மனிதர்களை கொண்டு அடக்கம் செய்வாங்க. காலங்கள் போய் சொல்ல, ஹாலிவுட் போய் சொல்ல, சில பல வல்லுநர்கள் போய் சொல்ல, ஆனா இந்த எகிப்தில வரலாறு எழுதிய மனிதர்கள் வந்து இந்த பொய்கள் எல்லாம் உடைக்கிற மாதிரியான ப்ரூஃப்களை விட்டு சென்றிருக்கிறாங்க. பிரமிட்டை கட்டின ஆக்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய வல்லுநர்கள், பல பிரதேசங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஹார்ட் பர்கர்ஸ் தான் சொல்லி அழைக்கிறாங்க. அவர்கள் வந்து அடிமைகளாக பார்க்கப்படவில்லை, அவர்கள் அடிமைகளாக நடத்தப்படவில்லை, அவர்கள் மிகப்பெரிய மனிதர்களாக பார்க்கப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பிரமிட்டை இன்று மட்டும் யாராலையுமே கட்ட முடியல. இதை கட்டினது மிகப்பெரிய வல்லுநர்கள், கடின வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் என்பதற்கான ஆதாரங்கள் எகிப்தில் கொட்டி போய் கிடக்கு. சரி, அப்ப இந்த ஹாலிவுட் படங்களும் இந்த வரலாற்றின் தந்தை என்று சொல்லப்படுற இவர்களும் ஏன் பொய் சொல்றாங்க? எகிப்துக்கும் கிரேக்கத்துக்கும், அதாவது கிரீஸுக்கும் என்ன சம்பந்தம்? கிரேக்கம் வந்து எகிப்தோட டெக்னாலஜியை திருடிட்டு போயிட்டாங்களா? நிறைய கேள்விகள் எழும்புதானே. இந்த பதிவிட வரவேற்பை பொறுத்து அடுத்த பாகம் வந்து வெளியாகும். இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, இதுல அடுத்த பாகம் வேணும்னா கண்டிப்பா அடுத்த பாகம் தயாராக இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். பிடிச்சதா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க, அது உங்களோட விருப்பம். முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நன்றி.